அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் ஜெயப்பிரியா. நான் புதுச்சேரி சோழப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நாங்கள் தற்போது ஏடிஎம் மிஷின் எப்படி படிக்காத வாகன மக்களுக்கும் பயன்படும்படி அமைய வேண்டும் என்று பற்றி இக்காணொலியில் காண்போம். அம்மாடி கங்கா, என்ன கொஞ்சம் பேங்க்குக்கு கூட்டிட்டு போமா? எனக்கு கொஞ்சம் பணம் எடுக்கணும். அதான். எனக்கு தான் ஏழை படிக்கவே தெரியாது. நீ கொஞ்சம் ஒத்தாசு பண்ணுமா? அதெல்லாம் நான் என்னைக்குமா பாத்துருக்கேன். ஏன், என்னாச்சு? அப்படியா சொல்ற? அது எப்படிமா? அது ஏதோ நம்பர் எல்லாம் எடுக்க சொல்லுமாமே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அதனால என்னமா? ஆனா அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதுமா. நான் சொல்லித்தரேன் பாட்டி. நான் ஒரு முறை சொல்லி தந்துட்டேன்னா அடுத்த முறை நீ யாரையும் எதிர்பார்க்காம நீயே போய் பணம் எடுத்துக்கலாம். அப்படியா சொல்ற? நானும் ஒவ்வொரு வாட்டியும் பணம் எடுக்க போகும்போது சலான் எழுதி கொடுக்க ஒருத்தர் சார்ந்து இருக்க வேண்டியிருக்குமா? முதல்ல அதை எனக்கு சொல்லித்தாமா. பாட்டி போலாம். இதுலயா பண்ணணும்? ஆமா பாட்டி, இதுதான் ஏடிஎம் மிஷின். நீ முதல்ல இதுல போய் உன் கண்ணையும் காட்டலாம். இல்லைன்னா இந்த இடத்த உன் பெருவிரல் ரேகையை வச்சனா உன் பேரு உன் அக்கௌண்ட் நம்பர்லாம் சொல்லி உனக்கு பணம் எடுக்க வேணுமான்னு கேட்கும். நீ ஆமான்னு சொன்னேன்னா எவ்வளவு பணம் எடுக்க வேணும்னு கேட்கும். நீ எவ்வளவு பணம்னு சொன்னேன்னா அவ்வளவு பணம் உனக்கு இது தந்திடும். இது எந்த நம்பரும் எடுக்க சொல்லாதம்மா. பாட்டி, இப்ப நீ எந்த நம்பரையும் எடுக்க தேவையில்லை. நம்ம ஏடிஎம் மிஷின் கிட்ட பேசியே பணம் எடுத்துக்கலாம். சரிம்மா, நான் போய் ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கறேன். சரி பாட்டி. என்னடா இது, லைட்லாம் எரியுது. ஒருவேளை நம்ம வந்தது பக்கத்துல கேமரா வழியா இதாகி மிஷினே ஆன் ஆயிடுச்சு போல. நம்ம கண்ணை காட்டலாமா இல்ல கை ரேகை வைக்கலாமா? கை ரேகையே வைப்போம். வணக்கம் சுமதி அவர்களே. உங்களது ஆதார் எண் 8842467324 மற்றும் உங்களது வங்கி கணக்கு எண் 61023475. தற்போது உங்களது வங்கியின் இருக்கும் தொகை ரூபாய் 25,000 மட்டும். தங்களது தேவை என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? தங்களுக்கு தொகை எடுக்க வேண்டுமா அல்லது தொகை போட வேண்டுமா அல்லது தங்களின் இருப்பு தொகை பற்றிய விவரம் வேண்டுமா? எனக்கு தொகை எடுக்க வேண்டும். எவ்வளவு தொகை வேண்டும்? 500 ரூபாய். தங்களின் தொகையை பெற்றுக்கொள்ளவும். நான் என்னுடைய தொகையை